ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. ரேஷன் கார்டு சம்மந்தமான ஒரு முக்கிய அறிவிப்பை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களில் நிறைய பேர் ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெரிஃபிகேஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கார்டு கைக்கு வந்தால் போதும் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இப்போ வரைக்கும் கார்டு கைக்கு வந்திருக்காது. அடுத்ததாக ரேஷன் கார்டுக்கு 6 மாதம் 1 வருஷத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி இப்போ வரைக்குமே ஒரு மெசேஜும் வந்திருக்காது, தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து எந்த ஒரு காலும் வந்திருக்காது. அந்த ஸ்டேஜில் இருக்கவங்க அதுக்கப்புறம் புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணலாமா வேணாமா இந்த ஒரு சுச்சுவேஷனில் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கவங்க, இவங்க எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான அறிவிப்பை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா, கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக ரேஷன் கார்டு வராமல் யார் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதம் 11ஆம் தேதியிலேருந்து தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி குறிப்பிட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வர சொல்லி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 5 நாள்லேருந்து 10 நாளுக்குள்ளே உங்களுக்கு ஃபீல்டு வெரிஃபிகேஷன், அதாவது உங்கள் வீட்டுக்கே வந்து நீங்கள் சொன்ன அட்ரஸ் அதுவா, உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாமே கரெக்டாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணுறதுக்காக நேரடி வெரிஃபிகேஷனுக்காக வந்திருப்பாங்க. இந்த 2 வெரிஃபிகேஷனுமே கம்ப்ளீட் ஆகி ஃபைனலாக ரேஷன் கார்டு ப்ராசஸ் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருக்கும். அதுக்கப்புறம் இப்போ வரைக்குமே ரேஷன் கார்டு வராமல் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கான முக்கிய அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டுக்கான பணிகள் வந்து தமிழக அரசு சார்பில் மிக தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. ஆனால் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கார்டுகள் வந்து பெண்டிங்கில் இருக்கனால ப்ராசஸ் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ஒரு சில நடைமுறை சிக்கல்கள் இருக்கனால ஒரிஜினல் கார்டு மட்டும் கைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகும். இது வந்து 1.5 லட்சம் பேருக்கு இல்லை, ஒரு 10,000, 20,000, 30,000 பேருக்கு கார்டு வந்து கைக்கு வருவதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே செஞ்சுட்டாங்க. ஒரு சிலருக்கு ஆல்ரெடி கார்டு கைக்கு வந்திருக்கும். மீதி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கார்டு வர்றதுக்கான பணிகள் தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒப்புகை சீட்டு மாதிரி ஒன்று உங்களுக்கு கொடுப்பாங்க. சப்போஸ் ஒரு சிலருக்கு வந்து அர்ஜென்ட்டு கார்டு வந்து எனக்கு அர்ஜென்ட்டாக வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவங்க எல்லாத்துக்குமே ரேஷன் கார்டுக்கான ஒப்புகை சீட்டு வந்து கொடுத்துருவாங்க. அதை வச்சு நீங்கள் ரேஷன் கடையில் பொருள் வாங்கலாம். அதுக்கப்புறம் குறிப்பிட்ட சில நாட்களில் உங்களுக்கு ஒரிஜினல் கார்டு கைக்கு வந்துடும். இது வந்து யார் யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, இமீடியட்டாக எனக்கு ரேஷன் கார்டு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். இல்லை எனக்கு 10 நாள் 20 நாள் 30 நாள் ஆனாலும் பரவாயில்ல, வெயிட் பண்ணி ஒரிஜினல் கார்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூடிய விரைவில் ரேஷன் கார்டுக்கான ஒரிஜினல் உங்கள் கைக்கு வந்துடும். ஆனால் கிட்டத்தட்ட 1 மாதம் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க ஒரு 3 மாதம் 6 மாதம் இதுக்கு முன்னாடி. ஆனால் இப்போ வரைக்கும் கார்டுக்கான எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு வந்திருக்காது. ஒரு மெசேஜ் வந்திருக்காது, இல்லைன்னா தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து ஒரு காலும் வந்திருக்காது. இந்த மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து மெசேஜ் வந்திருக்கும், ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம், ஏப்ரல் வரைக்கும் மெசேஜ் வந்திருக்கும். உங்களோட கார்டு வந்து இந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் வந்திருக்கும். அதுக்கப்புறம் தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து எந்த ஒரு காலுமே வந்திருக்காது. அந்த மாதிரி இருக்கவங்க ஃபஸ்ட்டு இமீடியட்டாக போய் தாலுக்கா ஆஃபீஸை விசிட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட 19 நாட்களாக தமிழகம் முழுமைக்கும் ரேஷன் கார்டு வழங்குறதுக்கான பணிகள் தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. அதில் ஃபஸ்ட்டு கட்டம் தான் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து நேரடியாக உங்களுக்கு கால் பண்ணி கார்டில் எந்த நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பருக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லி உங்களை நேரடியாக வர சொல்லுவாங்க. இது வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்காக. அதுக்கடுத்து ஒவ்வொரு ஸ்டேஜாக போகும். இது வந்து தமிழகம் முழுமைக்கும் நடந்துட்டு இருக்கு 11ஆம் தேதியிலிருந்து. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டு வழங்குறதுக்கான பணிகள் ஸ்டார்ட் பண்ணது கடந்த 11ஆம் தேதியே ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனால் ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் நடைமுறை சிக்கல்கள் இருக்கனால இப்போ வரைக்குமே பண்ணாமல் இருக்காங்க. ஆனால் அது 1, 2, 3 எனக்கு தெரிஞ்சு எண்ணிக்கையில் அடங்கக்கூடிய ஒரு 4 டிஸ்ட்ரிக்டில் 3 டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் இப்போ வரைக்குமே ரேஷன் கார்டுக்கான பணிகள் ஸ்டார்ட் ஆகாமல் இருக்குது. அது எல்லாமே ஆகஸ்ட் மாதத்தில் ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் இது எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் நேரடியாக தாலுக்கா ஆஃபீஸுக்கு போயிட்டு ரேஷன் கார்டுக்கான ஒரு செக்ஷன் வந்து இருக்கும், அங்கே போய் விசிட் பண்ணி இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் கொடுத்துட்ருக்காங்க, நான் அப்ளை பண்ணியிருந்தேன் என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சிலருக்கு மெசேஜ் கூட வராமல் இருக்கலாம், கால் வராமல் இருக்கலாம். ஆனால் அந்த டிஸ்ட்ரிக்டில் ரேஷன் கார்டு வழங்கும் பணி தீவிரமாக நடந்துட்டு இருக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் நேரடியாக போய் ஒரு தடவை தாலுக்கா ஆஃபீஸை விசிட் பண்ணி உங்களோட ரேஷன் கார்டு என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அங்கே இன்னும் பணிகள் வந்து ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா, மற்ற டிஸ்ட்ரிக்டில் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ரேஷன் கார்டு கொடுத்துட்ருக்காங்க, இங்கே எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கார்டுகள் வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க, அது எல்லாமே இப்போது வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு நாளைக்கு இவ்வளோ கார்டு அப்படின்னு சொல்லி தான் ஃபிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் கொடுத்துட்ருக்காங்க தாலுக்கா ஆஃபீஸில். ஸோ அதனால் இன்னும் ஒரு சில நாட்கள் எடுத்து உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் ரேஷன் கார்டுக்கான கால் வந்து தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து வரலாம். ஸோ வெயிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெயிட் பண்ணலாம். இல்லை எனக்கு இமீடியட்டாக இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பெஸ்ட் ஆப்ஷன் வந்து தாலுக்கா ஆஃபீஸ் போய் நீங்கள் ரேஷன் கார்டு செக்ஷனில் விசிட் பண்ணி என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான்.
அடுத்ததா ஒரு சிலர் வந்து ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஏன்னா ஆல்ரெடி நிறைய கார்டு வந்து அப்ளை பண்ணிட்டு கார்டு வரல அப்படின்னு சொன்னதுனால புதுசா அப்ளை பண்றவங்க எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்க எல்லாருமே கண்டிப்பா இதுக்கப்புறம் அப்ளை பண்ணலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ்ல கூட சொல்லியிருந்தோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்பதான் ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஆனா நாங்க நேரடியா தாலுகா ஆஃபீஸ்ல கலந்துரையாடணும். அப்ப அவங்க சொன்ன பதில் என்ன அப்படின்னா, ரேஷன் கார்டுக்கான பணிகள் வந்து தீவிரமா நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு சமயத்துல நீங்களும் அப்ளை பண்ணலாம், உங்களுக்கு கார்டு வந்து சீக்கிரமா வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் அப்ளை பண்ணாம புதுசா திருமணமானவங்க, அது போக அட்ரஸ் சேஞ்ச் பண்றவங்க, இல்ல வேற ஒரு ரீசனுக்காக ரேஷன் கார்டில் கரெக்ஷன் பண்றவங்க எல்லாருமே வந்து ரேஷன் கார்டில் கரெக்ஷன் பண்ணலாம். புதுசாக ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணுறவங்களும் சரி அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி புது கார்டுக்கு அப்ளை பண்ணும்போது இது வந்து 6 மாதம் 1 வருஷம் இந்த மாதிரி ஆயிருமோ அப்படின்னு சொல்லி கவலைப்பட தேவையில்லை. ரேஷன் கார்டுக்கான பணிகள் வந்து தமிழகம் முழுமைக்கும் அதி தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. ஸோ பழைய கார்டும் வந்துடும், புதுசாக நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் கார்டு கூடிய விரைவில் வந்துடும். ஸோ நீங்கள் யாராவது அப்ளை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் இதுக்கப்புறம் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தாலுகா ஆஃபீஸில் இல்லைன்னா எங்கே ரேஷன் கார்டுக்காக அப்ளை பண்ணுறாங்களோ அந்த இடத்துல போய் நீங்கள் ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஃபைனலாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது எதுக்காக மெயினாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கார்டு வந்ததுக்கப்புறம் இதை வச்சு இன்னும் நிறைய பணிகள் வந்து உங்களுக்கு செய்ய வேண்டியது இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்து மகளிர் உரிமை தொகை வழங்கணும் அப்படின்னா அதுக்கு கம்பல்சரி ரேஷன் கார்டு வேணும். அதுக்காக யாராவது அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கார்டு வர வரைக்கும் இவங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வந்திருக்காது. ஸோ கார்டு வந்ததுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி புதுசாக மேரேஜ் ஆனவங்களுக்கு ரேஷன் கார்டு வந்து அதை வச்சு இன்னும் நிறைய ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. இதில் மெயினாக அமௌண்ட் அப்படிங்கிறது உள்ளே வரும். இதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மெயினாக வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இது உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்.